இருளப்பசாமியும் 21 கிடாயும். வேல ராமமூர்த்தி எழுதிய சிறுகதை. இருளாண்டித்தேவரை உப்பங்காற்று சிலுசிலு என உறக்காட்டியது. முளைக்கூட்டுத் திண்ணைக்கு என்று ஒரு உறக்கம் வரும். நெஞ்சளவு உயரமான திண்ணை, நடுவில் 4 அடுக்கு சதுர கும்பம். தப்பித்தவறி கால் பட்டுவிட்டால் தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். 4 கல் தூணில் நிற்கும் ஒட்டுக் கொட்டகை. கிழக்கு பாதையோரம் தரையோடு முளைத்த பத்ரகாளி. இளவட்டங்கள் பத்ரகாளிக்கு பயந்து இரவு நேரங்களில் தப்பிலித்தனம் பண்ணுவதில்லை. இந்த விஷயத்தில் பெரியாளுகள் ரொம்ப கண்டிஷன். இளவட்டம் முறுக்குல எவளோடையாவது போறவன் கம்மாக்கரை கிணத்தடி படப்படி பக்கம் போயிருங்க, தப்பி நடந்தா காளி கண்ணை கெடுத்துடும் என்பார்கள். மற்றபடி பகல் பூராவும் வெட்டுச்சீட்டு, ரம்மி, தாயக்கட்டம், ஆடுபுலி ஆட்டம் நடக்கும். தென்புறம் இருளாண்டித்தேவர் படுத்திருந்தார். அவர் தலைமாட்டில் கந்தையாத்தேவர். வட ஓரம் 7 பேர் ரம்மி. 7 பேரில் இருளாண்டித்தேவர் மகன், மகள் புருஷன், கந்தையாத்தேவர் மகன், தம்பி மகன் ஆடிக்கொண்டிருந்தார்கள். மேலப்புறம் வெட்டுச்சீட்டு, கிழக்கே பத்ரகாளி பார்வையில் தாயக்கட்டம், இருளாண்டித்தேவரின் கால்மாட்டில் ஆடுபுலி ஆட்டம். எல்லோரும் ஒன்னுக்குள்ளே ஒன்னு சொந்தம். தகப்பன், மகன், மாமன், மச்சினன். சீட்டு பிடிக்க கை பழகாத சின்ன பயல்களுக்கு நிறைகுளத்தம்மன் கோயில் ஆலமரத்தில் காக்கா குஞ்சு விளையாட்டு. ஊர் கிணறுகள் அத்தனையும் குட்டப்புழுதி ஆகிவிடும். குதியாட்டம்தான். இருளாண்டித்தேவரின் இடதுகை மடங்கி தலைமாட்டில் பாந்தப்பட்டிருந்தது. 2 தொடை இடுக்கிலும் வலது கையை கொடுத்திருந்தார். தொடை இடுக்கில் கிடந்த தழும்புகள் மேடு தட்டிக் கிடந்தன. கவுல்பட்டியில் ஆடு திருடப் போய் பிடிபட்டு பெருநாழி போலீசார் கம்பியை காய வைத்து இழுத்த தழும்பு. பெருநாழிக்கு மேற்கே 4வது மைலில் கவுல்பட்டி. தெலுங்கு பேசுகிற ரெட்டிமார் ஊரு. வண்ணான் குடிமகனை தவிர்த்து எல்லோரும் ரெட்டிமார்கள்தான். சம்சாரிகளுக்கான எல்லா கோப்புகளும் உள்ள ஊர். வீட்டு வீட்டுக்கு உழவு மாடு, கிடை கிடையாக ஆடு. ஊரைச் சுற்றி பெரும் பெரும் படப்புகள். வாயகன்ற மண்பானை போல ஊரணி. மாட்டுக்கும் மனுஷருக்கும் அதுதான் குடிதண்ணீர். யாரும் கை கால் முகம் கழுவக்கூடாது. கட்டு செட்டான ஊர். களவுக்கு இடம் கொடுக்காத ஊர். 10 பேர் எதிர்த்து வந்தாலும் அடித்து விரட்டுகிற வீரன் இருளாண்டித்தேவர். அன்றைக்கு கவுல்பட்டி களவுக்கு போனவர்களில் யாரும் குறைந்த ஆளில்லை. முருகேசத்தேவர் ஒத்தையிலே நின்னு ஊரையே அடிக்கிற தாட்டியன். அதே மாதிரி கந்தையாத்தேவர், நாகுத்தேவர், கருப்பையாத்தேவர், முத்துத்தேவர், சுந்தரத்தேவர், குருசாமித்தேவர் எல்லாரும் வீரவான்கள். இத்தனை பேரும் கம்பு கட்டி நின்றால் எந்தப் படையும் பின்வாங்கும். அன்றைக்கு சாமத்துக்கு மேலே எல்லாரும் கிளம்பி வைரவன் கோயில் பொட்டல் ஆலமரத்தடிக்கு வந்து சேர்ந்தார்கள். பின் நிலா காலம். ராத்திரி 1 மணிக்கு மேலேதான் நிலா கிளம்பும். ஆலமரம் பாறையில் வேர் பிடித்து உச்சியில் நின்றது. ஆலமரத்து பட்சி உத்தரவு கொடுத்தால்தான் களவுக்கு கிளம்புவது வழக்கம். ஆந்தை வலமிருந்து இடம் பாய்ந்தால் நல்ல சகுனம். போகிற இடத்தில் ஆபத்தில்லை. இடமிருந்து வலம் ஆகாது. வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும். எல்லோர் கையிலும் வேல் கம்பு, கனத்த செருப்பு, கருப்பு போர்வை, குத்துக்காலிட்டு காத்திருந்தார்கள். வெகுநேரம் கழித்து என்ற சத்தத்தோடு ஆந்தை வலமிருந்து இடம் பாய்ந்தது. இருளாண்டித்தேவர் எழுந்தார். வைரவன் உத்தரவு கொடுத்துட்டாரு, ஒரு குறையும் வராது, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்பினார்கள். 10 பேருக்கு மேல் இருக்கும். நிலா கிளம்பிவிட்டது. 4 மைலும் வண்டிப்பாதை. 2 பக்கமும் முள்ளுக்காடு. இருளாண்டித்தேவர் முன்னால் போனார். பேச்சும் சிரிப்புமாக நடந்தார்கள். வனாந்தரம், இருட்டு. யாராவது கொஞ்சம் பலத்து பேசினாலோ சிரித்தாலோ இருளாண்டித்தேவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இடையிலே 2-3 ஓடைக்காடு. முழங்காலுக்கு வண்டல் இறக்கியது. செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு ஓடைகளை கடந்தார்கள். மணிப்பத்தா ஓடையை தாண்டி 10-8 நடந்திருப்பார்கள்.
வண்டிப்பாதையின் இந்த தடத்துக்கும் அந்த தடத்துக்கும் சரியாக ஒரு பாம்பு புழுதியை குடித்துக்கொண்டு படுத்திருந்தது. தொடை கனம். முன்னே போன இருளாண்டித்தேவர் 2 எட்டு இடைவெளியில் பாம்பை பார்த்துவிட்டு நின்றார். நாகம் தலை தூக்கிச் சீரும் முன் வேல்கம்பால் தலையில் ஒரு குத்து குத்தி முள்வேலிக்குள் தூக்கி எறிந்துவிட்டு நடந்தார். கவுள்பட்டி ஊரணிக்கரையைச் சுற்றி பெரும் பெரும் புளிய மரங்கள் பேயாய் நின்றன. நிலா வெளிச்சத்தில் ஊரணி புளிய மரங்கள் தட்டுப்பட்ட உடனே இருளாண்டித்தேவர் உதட்டில் விரல் வைத்து ஸ் ஸ் என்று எச்சரித்தார். செருப்புச் சத்தம் கேட்காதபடி பொத்தி பொத்தி நடந்து முன்னேறினார்கள். ஊர்கிட்டே அண்ட முடியாது. வீட்டுக்கு நாய் கிடக்கும். ராஜபாளையத்து கோம்பை நாய்கள். துரத்தி பிடித்தால் தொடை கரியை தோண்டி எடுத்துவிடும். குளிருக்கு குன்னிப் படுத்திருக்கும் அனாதை கிழவி மாதிரி ஊர் உறங்கிக் கொண்டிருந்தது. ஊரை தெற்கே விட்டு ஊரணிக்கு வடக்காக நடந்தார்கள். ஆட்டுக்கிடை ஊருக்கு வெளியே மந்தை காடுகளில்தான் கிடக்கும். யாவ் குருசாமி தாவரே, எட்டி நடங்க. ஊரணிக்கு வடக்கே 4 புஞ்சை கடப்புக்கு ஆட்டுச் சத்தம் கேட்டது. இருளாண்டித்தேவர் வலது கையை லாத்தி காட்டினார். எல்லோரும் வடக்காக எட்டி நடந்தார்கள். சுந்தரத்தேவருக்கு இருமல் முட்டியது. நெஞ்சுக்குள் அமுக்கினார். கந்தையா தேவரே, செருப்பு சத்தம். கந்தையாத்தேவர் பொதுமலாய் நடந்தார். எல்லா ஆடுகளும் படுத்துக் கிடந்தன. ஒரு ஆடு என தும்மியது. தென்கோடியில் ஒரு கயிற்றுக் கட்டில். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை தெரியாமல் போர்த்திக் கொண்டு கிடைக்காரன் படுத்திருந்தான். கட்டிலில் ஒரு வேல்கம்பு சாத்தியிருந்தது. கட்டிலுக்கு அடியில் நாய் சுருட்டிப் படுத்திருந்தது. நேய் படுத்திருக்கு. அடுத்த புஞ்சை பொழியில் எல்லாரும் பதுங்கி உட்கார்ந்தார்கள். வேல்கம்புகளை கிடத்திவிட்டு போர்வைகளை இறுக்கிப் போர்த்தினார்கள். வேட்டியை தார்பாய்ச்சி கட்டி கொண்டார்கள். தெற்கையும் மேற்கையும் யாரும் போகாதீங்க. வடக்க பாதி பேரும் கிழக்க பாதி பேரும் போகணும். சுருக்கா முடியணும். வேல்கம்பை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இருளாண்டித்தேவரோடு சேர்ந்து பாதி பேர் கிழக்கேயும் முருகேசத்தேவரோடு பாதி பேர் வடக்கேயும் பிரிந்தார்கள். பச்சை பனை ஓலையை கிழித்தது போல் குட்டி ஆடுகள் சினிங்கின. சின்ன சின்ன சத்தங்களோடு ஆடுகள் கிடந்தன. கிடைக்காரனும் நாயும் அசையவில்லை. நல்ல தூக்கம். நிலா வெளிச்சத்தில் ஆடுகளின் நிறம் தெரியும் அளவுக்கு நெருங்கிவிட்டார்கள். சுந்தரத்தேவர் மறுபடியும் இருமலை நெஞ்சுக்குள் அமுக்கினார். என்று ஒரு ஆடு தும்மியது. 10 அடி நெருக்கத்திலேயே நின்று அவரவர்க்கு தகுதியான ஆடுகளை இனம் குறித்தார்கள். கிடாயாக இருந்தால் கறி நல்லாயிருக்கும். பெருத்த கிடாயாக இருந்தால் தோளில் போட்டுக்கொண்டு 4 மைல் தூரம் ஓட வேண்டும். இருளாண்டித்தேவரின் சைகைக்காக காத்திருந்தார்கள். கட்டிலில் படுத்திருந்த கிடைக்காரன் புரண்டு படுத்தான். நாய் அசையவில்லை. கிழக்கே இருந்து இருளாண்டித்தேவர் துண்டை வீசினார். அவரவர் குறித்து வைத்திருந்த கிடாய்களை நெருங்கி இடது கையால் வாயை இறுக்கிப் பிடித்தார்கள். வலது கையால் குரல் வளையை கடக் என நெரித்து ஒதுக்கிவிட்டார்கள். கிடாய்கள் கால்களை உதறிய சத்தம்தான் லேசாய் கேட்டது. கத்த முடியவில்லை. கைக்கு 2 கால்களை பிடித்து தூக்கி துண்டை போர்த்துவதைப் போல தோளில் போட்டார்கள். கிடைக்காரனுக்கும் நாய்க்கும் நல்ல தூக்கம். இடது கையால் ஆட்டுக்கால்களையும் வலது கையில் வேல்கம்பையும் பிடித்துக்கொண்டு லுங்கு லுங்கு என ஓட கிளம்பினார்கள். 3வது புஞ்சை பொழியை கடந்தால்தான் வண்டிப்பாதை. முருகேசத்தேவர் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தார். தோளில் கிடந்த ஆட்டின் சூடு இந்த குளிர்ந்த நேரத்தில் எல்லோருக்கும் இதமாக இருந்தது. வண்டிப்பாதைக்கு வந்துவிட்டார்கள். யாரும் வாய் திறக்கவில்லை. ஓட்டம் குறைந்து ஓட்டமும் நடையுமாக போனார்கள். முத்துத்தேவரின் கழுத்தில் கிடந்த கிடாயின் குரல்வளை சரியாக நெறிபடவில்லை என்று கத்த கிளம்பிவிட்டது. முத்துத்தேவரின் பிடி தவறியது. கிடாய் துள்ளவும் பிடியை விட்டுவிட்டார். கீழே குதித்த கிடாய் என்று கத்தி தீர்த்துவிட்டது.
முத்துத்தேவர் சுதாரித்து கிடாயின் குரல் வலியை கடித்து துப்பினார். கிடாய் சத்தம் நின்றது. ராஜபாளையத்து கோம்பை கிளம்பிவிட்டது. கிடையாடுகள் எல்லாம் கத்த ஆரம்பித்தன. கிடைக்காரன் போர்வையை சுருட்டி வீசிவிட்டு வேல்கம்பை கையில் எடுத்துக்கொண்டு ஊரை பார்த்து கத்தினான். ஏய் கள்ளம் கள்ளம் ஓடியாங்க! இருளாண்டித்தேவரோடு சேர்ந்து எல்லோரும் வண்டிப் பாதையில் கெதியாய் ஓடினார்கள். முத்துத்தேவர் கடைசியாக வந்தார். வாயில் ஆட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. முதல் புஞ்சை பொழியை நாய் தாண்டிவிட்டது. ஊர் எழுந்து கொண்டது. ஹோ ஹோ என கூச்சல். சுந்தரத்தேவருக்கு மூச்சு இறைத்தது. எல்லோரும் வேல்கம்பு இருந்த வலது கையில் செருப்பை கழற்றி எடுத்துக்கொண்டு ஓட்டமெடுத்தார்கள். மணிப்பத்தா ஓடை வண்டலுக்குள் சதக் பொதக் என மிதித்து வெளியேறி ஓடினார்கள். நாய் ஒரு புஞ்சை கடப்பில் வந்து கொண்டிருந்தது. ஊர் ஜனங்கள் கம்புகளோடும் ஆயுதங்களோடும் வண்டிப் பாதையில் திமு திமு என ஓடி வந்தனர். வேரா வேரா! நாய் வண்டலை கண்டதும் மலைத்து நின்று குரைத்தது. ஓடையின் தென்கரையில் கொஞ்ச தூரம் ஓடியது. வண்டல் மாறி தண்ணீர் தட்டுப்பட்டது. பாய்ந்து நீந்தி வடகரையில் ஏறி கிழக்கே வண்டிப் பாதையில் விரட்டி ஓடியது. அதற்குள் முருகேசத்தேவர் கூட்டத்தினர் எட்டி போய்விட்டார்கள். பைரவன் கோயில் பொட்டல் ஆலமரம்தான் இவர்களுக்கு குறி. கெதியாக ஓடினால் ஒன்றுக்கு இருக்கும் நேரம்தான். எல்லையை தொட்டுவிடலாம், அப்புறம் வெளியூரான் நெருங்க மாட்டான். நாய் நாலுகால் பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தது. கவுள்பட்டி ஜனம் மணிப்பத்தா ஓடையை கடந்துவிட்டது. வேரா வேரா! களவாணி பயல்களை ஒரு தடவை ஊருக்குள் விட்டுவிட்டால் அப்புறம் ஒன்னும் மிஞ்சாது. மனுஷன் குடியிருக்க நீதி இல்லாமல் போயிரும். இதுவரைக்கும் அக்கம் பக்கத்திலே அடுத்த ஊரு 3வது ஊரிலேதான் களவு போனது. கவுள்பட்டிக்கு களவாணி பயல்க வந்தது இதுதான் முதல் தடவை. அவிழ்ந்த தலைமயிரை கூட அள்ளி முடியாமல் பெண்கள் சேலையை ஏத்திச் செருகிக் கொண்டு ஓடி வந்தார்கள். வேரா வேரா! கடைசியாக போய்க் கொண்டிருந்த முத்துத்தேவரை நாய் எட்டிக் கவ்வியது. வேட்டி பிடிபட்டது. முத்துத்தேவர் செருப்பை ஓங்கி நாயின் வாயில் அடித்தார். வேட்டியை விட்டுவிட்டது. போர்வையை கவ்வியது. பிடரியில் கிடந்த கிடாயை கீழே போட்டார். செருப்புகளையும் கீழே போட்டார். போர்வையை உதறிவிட்டார். வேல்கம்பு மட்டும் கையில் இருந்தது. நாய் நெஞ்சில் குதறியது. இடது கையால் நாயின் மூஞ்சியில் அடித்தார். வேல்கம்பை ஓங்கினார். வலது மணிக்கட்டை கவ்விக்கொண்டது. திமிர முடியவில்லை. வேல்கம்பு நழுவியது. இடது கையால் நாயின் மேல் வாயை பிடித்து வாய்க்குள் மாட்டியிருந்த வலது கையை கீழே அமுக்கினார். நாய் பக்கத்து முள் வேலியில் விழுந்தது. குனிந்து வேல்கம்பை எடுப்பதற்குள் நாய் முதுகில் பாய்ந்தது. கீழே சாய்ந்தார். முன்னால் போனவர்கள் வெகு தூரம் போய்விட்டார்கள். பின்னால் ஊர் திரண்டு வந்து கொண்டிருந்தது. வேரா வேரா! நிலா வெளிச்சத்தில் ஜனம் வருவது தெரிந்தது. நாயை புரட்டினார். கால் நகத்தால் உடம்பை பிராண்டியது. நாயோடு முள் வேலியில் புரண்டார். பாளம் பாளமாய் முள் குத்தி கிழித்தது. மறுபுறட்டில் வண்டிப் பாதைக்கு வந்தார். மேலே கிடந்த நாயின் வாயெல்லாம் ரத்தம் ஒழுகியது. 2 கைகளையும் நாயின் வாய்க்குள் கொடுத்து கிழித்தார். பலமான சத்தத்தோடு நாய் மல்லாக்கச் சரிந்தது. முத்துத்தேவரின் வாய், கை, உடம்பெல்லாம் ரத்தம். ஓய் ஓய் ஓய்! ஜனம் நெருங்கிக் கொண்டிருந்தது. முத்துத்தேவர் எழுந்து வேட்டியை தார்பாய்ச்சி கட்டினார். போர்வையை காயங்களின் மேலே போர்த்திக் கொண்டார். கிடாயை தூக்கி தோளில் போட்டு வேல்கம்பு செருப்புகளை வலது கையில் எடுத்துக்கொண்டு கெதியாய் ஓடினார். பைரவன் கோயில் பொட்டல் ஆலமரம் நெருங்கித் தெரிந்தது. மறுநாள் பெருநாழி போலீஸ் நிலையத்தில் கவுள்பட்டி கிராமமே வந்து நின்றது. முதல் நாள் ராத்திரி களவுக்கு போனவங்க போகாதவங்க எல்லா ஆம்பளைகளுக்கும் போலீசார் கம்பியை காய வைத்து துடிக்க துடிக்க கதற கதற சூடு போட்டார்கள். கன்னத்திலே, தொடையிலே, கையிலே, கழுத்திலே, வயிற்றிலே, முதுகிலே என்று பல மாதிரி சூடு. அன்றைக்கு இழுத்த சூடுதான் இருளாண்டித்தேவரின் தொடை இடுக்கில் தழும்பேறி கிடந்தது. இருளாண்டித்தேவர் புரண்டு படுத்தபோது கால்மாட்டில் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த நாகுத்தேவரின் இடுப்பில் கால் பட்டுவிட்டது. நல்லா மிதிங்க மச்சான்! நாகுத்தேவர் நக்கலாய் சிரித்தார்.
என்கிட்ட மிதி வாங்கணும்னா முன்ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும் மாப்ளே. இருளாண்டித்தேவர் உதட்டோரம் சிரித்தபடி கால்களை ஒடுக்கி மறுபடியும் தலை சாய்த்துக் கொண்டார். ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கர் வெட்டியதில் தகராறு, தாயக்கட்டத்தில் ஒரு காய் வெட்டுப்பட்ட சந்தோஷம், சிரிப்பும் கேலியுமாய் சத்தம். கிழக்கே இருந்து முருகேசத்தேவர் வந்தார். ஏய், நம்ம மூத்தவர் மகன் சேது வந்திருக்குதான். எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். சீட்டாட்டம், ஆடுபுலி, வெட்டுச்சீட்டு, தாயக்கட்டம் எல்லாவற்றையும் கலைத்தார்கள். உறங்கிக் கொண்டிருந்த இருண்டாண்டி தேவரையும் கந்தையா தேவரையும் எழுப்பினார்கள். எல்லோரும் கிளம்பி மூத்தவர் வீட்டுக்கு வந்தார்கள். சேது கால் முகம் கழுவி துடைத்துவிட்டு அப்பாவுடைய போட்டோவுக்கு முன்னால் நின்றான். ஐயாவின் நெற்றியில் குங்குமம் இட்டிருந்தது. உச்சினத்தம் காசிநாதன் செட்டி வீட்டில் கன்னம் போட்டு களவாடப் போனபோது அந்த ஊர் ஜனங்களோடு நடந்த சண்டையில் வெட்டுப்பட்டு ஐயா இறந்து போனார். சேதுவுக்கு அருகில் அம்மா நின்றது. படத்தில் இருந்த கணவரையும் பக்கத்தில் நின்ற மகனையும் மாறி மாறி பார்த்து அம்மா அழுதது. சேதுவுக்கு கண் கலங்கி பார்வையை மறைத்தது. வீட்டு வாசலில் ஆள் அரவாட்டம் தெரிந்ததும் சேது திரும்பி வாசலை பார்த்தான். மருமகனே! கூட்டத்துக்கு முன்னால் முருகேசத்தேவர் நின்றார். சேது வாசலுக்கு வந்தான். கும்பிடுறேன் மாமா, கும்பிடுறேன் சின்னையா, கும்பிடுறேன் மச்சான், வாங்க எல்லாரும் வாங்க. கண்டதும் சேது கையெடுத்து கும்பிட்டதில் எல்லோருக்கும் சந்தோஷம் தாங்க முடியலே. எப்ப வந்தீங்க பூ? இப்பதான் மாமா. அம்மா திண்ணையில் பாய்களை விரித்தது. எல்லோரும் சம்மணம் போட்டு உட்கார்ந்தார்கள். டியூட்டி ஒப்புக்கொண்டுட்டீங்களா? நாகுத்தேவரின் கன்னத்தில் தழும்பு கிடந்தது. நாளைக்கு போய் ஜாயின் பண்றேன் மாமா. எங்க டியூட்டி? குருசாமி தேவரின் வலது கையில் தழும்பு இருந்தது. பழனி பக்கத்துல மடத்தாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல. சப் இன்ஸ்பெக்டர் தானே? கந்தையா தேவருக்கு பிடரியில் தழும்பு. ஆமாஞ்சினையா, 1 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சு முதல் போஸ்டிங். திண்ணையின் மூளையில் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் எம்பி எம்பி சேதுவை பார்த்தார்கள். உடுப்பு போட லாயக்கான ஆளு. எல்லோருக்கும் பெருமை தாங்களே. உங்க அண்ணனை எங்க காணோம்? எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சா இருளப்பசாமிக்கு கிடா வெட்டி பொங்கல் வைக்கணும்னு அம்மா நேர்த்தி கடன் வச்சதான். அதுக்கு ஒரு கிடா குட்டி விலைக்கு வாங்க அண்ணன் வெளியே போனாரு. முருகேசத்தேவர் கன்னத்தில் கிடந்த தழும்பை தடவிக்கொண்டு, என்னாது கிடா குட்டிய விலைக்கு வாங்க போனாரா? பைத்தியக்கார பிள்ளைக. நம்ம வீட்டு பிள்ளைக்கு சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. நம்ம சனமெல்லாம் சேர்ந்து கொண்டாட வேண்டாமா? நம்ம குலதெய்வம் இருளப்பனுக்கு நாளை காலையில ஒரு கிடா இல்ல 21 கிடா வெட்டப்படுது என்றவர் திண்ணையில் இருந்த எல்லாரையும் பார்த்து, ஏய், வீட்டுக்கு ஒரு கிடாயை பிடிச்சு கொண்டு வந்து இங்க கட்டுக்கடா என்று உத்தரவிட்டார். எதுக்கு மாமா? வேண்டாம். சேது மருகி மருகி எல்லோரையும் பார்த்தான். கள்ள ஆடு இல்ல மருமகனே, எல்லாம் நம்ம சொந்த ஆடு. சேதுவின் கண்களில் குபுக்கென நீர் அடைத்தது. காலமெல்லாம் காயம்பட்ட சனங்கள். தம்பி சேது, இந்த பயல்களுக்கு ஒரு ஆசை. என்ன மாமா சொல்லுங்க. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் உடுப்பு மாட்டிக்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் எங்க எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணும். முருகேசத்தேவரின் கைகளை சேது பிடித்து கொண்டான். இதோ வர்றேன் மாமா. வீட்டிற்குள் போனான். எல்லோரும் உள்வாசலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் சேது சப் இன்ஸ்பெக்டர் உடுப்போடு திண்ணைக்கு வந்தான். எல்லோரும் பதறி எழுந்து தோளில் கிடந்த துண்டை கையில் எடுத்து திண்ணையை விட்டு இறங்கி கீழே நின்றார்கள்.